செம்மொழி என்னும் மகுடம் சூடி பிறந்து சிறந்த விளங்கிய மொழிகளுள் எல்லாம் பிறப்பிலேயே சிறந்த மொழியாக விளங்கிய என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கும் அறியாமை என்ற இருளை அகற்றி அறிவு தீபம் ஏற்றும் என் ஆசிரியர்களுக்கும் இங்கு கூடியுள்ள அனைத்து அவையோர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை சிரம் தாழ்த்தி வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். என் பேர் நிருப்பா. நான் அரசு நகர தமிழ் பள்ளியில் நிலை 8 படிக்கிறேன். என் வயதுக்கு தேவையான வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தும் இரு கருவிகளான சிக்கனமும் சிறு சேமிப்பும் என்ற போட்டியின் அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து என் பேச்சிலே தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து. இவ்வுலகில் நம் வாழும் வாழ்க்கையே ஒரு போர்க்களம் தான். அதில் சிக்கனமாக இருப்பது பாதி வெற்றிக்கு சமம். வளத்திலே உருக்கை உழைப்பு என்றால் மறுக்கையோ சிக்கனம். சரி, சிக்கனம் என்றால் என்ன? செலவே செய்யாமல் இருப்பதா? இல்லை, நம் தேவை அறிந்து தேவையற்ற ஆடம்பர் அனாவசிய செலவுகளே தவிர்ப்பதே சிக்கனம். வரவு அறிந்து செலவு செய்வது சிக்கனம். செலவு அறிந்து வரவை சேமிப்பது நற்குணம். பணக்காரனாக பணத்தை குவிக்க வேண்டாம். தேவைகளை குறைத்தாலே போதும். தானும் உண்ணாமல் பிறரையும் உண்ண விடாமல் தடுக்கும் போலி உணர்வே கஞ்சத்தனம். சிக்கனம் என்பது கஞ்சத்தனம் அல்ல. செலவு செய்யும் பணத்துக்கு கணக்கை எழுதி சிந்தித்து பார்த்தாலே சிக்கனம் தானாக வந்துவிடும். பணம் பந்தையிலே, குணம் குப்பையிலே. பெரும்பாலான சூழ்நிலையில் பணத்தை அடைப்படையாக கொண்டே மனிதன் மதிப்பிடப்படுகிறான் என்பதும் தவிர்க்க முடியாத உண்மை. நீ சிக்கனத்திடம் தஞ்சம் அடைந்தால் நிம்மதி உன்னிடம் தஞ்சம் அடையும் என்பதே உலக நியதி. மலைகளில் பெய்த மழைநீர் ஆறாக ஓடி கடலில் கலப்பதற்கு முன் அணை கட்டு தடுத்து சிறு சிறு வாய்க்கால்களின் வழி நிலங்களில் பாய்ந்து விளைச்சலுக்கும் மக்கள் குடிப்பதற்கும் பயன்படுவதை போல வாயை கட்டி வயிற்றை கட்டி சிக்கனமாயிருந்து நாம் சேமித்த பணத்தை நல்வழியில் சேமிக்கவும் வேண்டும். நாணயத்தை நாணயமான முறையில் சேர்ப்பதே சேமிப்பு. ஓரறிவு எறும்பை பார், சேமிப்பே அதன் வாழ்க்கை. 6 அறிவு மனிதனுக்கோ சேமித்தால் தான் வாழ்க்கை. எறும்பை போல் சுறுசுறுப்பாய் உழைத்து தேனி போல் சேமிக்க பழகிடுவோம். சிறுக கட்டி பிறகுவார் என்று முதுமொழிக்கேற்ப சேமிப்பின் கதவை திறந்தால் செல்வத்தின் கதவும் திறந்து கொள்ளும். வீணான செலவு தவிர்த்து சேமித்தால் உன் எதிர்காலத்திற்கு அது பொறுப்பு. உனக்கு பின் உன் கடமைகளை ஆற்ற ஏற்றுவர் யார்? உடன் பிறந்தோரா இல்லை உன்னால் பிறந்தோரா? யாரினும் மேலானது உன் சேமிப்பு. சோதனைகள் அடைமழையாய் வந்தாலும் ஓய்வு எடுக்கலாம் பின்னாளில் நல்லபடி. அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாங்கு யாங்கு என்பதே வள்ளுவன் கூற்றும். சம்பாதிப்பவனை விட சேமிப்பவனே சிறந்தவன். ஒருங்கமைக்கப்பட்ட செழுமையான வாழ்க்கைக்கு சேமிப்பு முக்கியம். புலியை பார்த்து பூனை சூடுபட்டது போல பிறரையும் பார்த்து ஒருபோதும் செலவு செய்யாதே. அவசர தேவை யாருக்கும் எப்போதும் எப்படினாலும் வரலாம். எனவே தொட்டில் பழக்கம் சுடுகாடும் மட்டும் என்ற முதுமொழிக்கேற்ப சிறு வயதிலேயே சேமிக்கும் பழக்கத்தை குழந்தைகளுக்கு கற்றுத் தருவோம். ஒரு சிறிய கசிவு பெரிய கப்பலையே மூழ்கடிப்பது போல சிறிய செலவுகளில் அதிக கவனம் தேவை. ஆகார அளவிட்டி தாயினும் கேடில்லை போகார அகலா கடை என்ற குரல் மூலம் தன் பெருமையை ஊருக்கு காட்ட பகட்டாக செலவு செய்யாதே என்கிறார் பொய்யா மொழியார். பகட்டு வாழ்க்கை நீராவி போனது, சிக்கனமும் நீர் அருவி போன்றது. சிக்கனமாயிருந்து சேமித்த வைத்தவர்கள் எப்போதும் சீரான வாழ்வு வாழ்கிறார்கள். கொரோனா தொற்று காலத்தில் சேமிக்காதவர்கள் பட்ட கஷ்டமே இதற்கு சிறந்த பாடம் அன்றோ. வேகமும் போட்டியும் நிறைந்த இவ்வுலகின் பொருளின் தேவை யாவர்க்கும் உள்ளதே. வளர்ந்துவிட்ட மேலை நாடுகள் கூட பொருளாதார சரிவில் சிக்கி இருக்க பல் துலக்கும் குச்சியை கூட சிக்கனமாய் செலவழிக்க வேண்டும் என்ற காந்தியின் வழியின் பின்பற்றி சீராக சிட்டாக ஒவ்வொரு நாளும் சிக்கனமாய் பெரியார் போல் வாழ்ந்து சிறு சேமிப்பு எனும் சிறிய ஊன்றுகோலால் மீண்டு வந்தவர்கள் நாம் என்று பெருமைப்பட்டுக் கொள்வோம். தன் கையே தனக்கு உதவி என்ற பழமொழிக்கேற்ப சிக்கனமும் சேமிப்பும் நம்மை எப்போதும் மற்றவர்களிடம் கையேந்து விடாது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். விழித்திருப்போம், சிக்கனமாய் வாழ்ந்திடுவோம். வணக்கம்.